பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. மந்திரமும் தந்திரமும் இருந்துமாகி தீரா நோய் தீத்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை. புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாலினேனே. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அன்பார்ந்த பெருமக்களே, தமிழகத்திலே தொண்டைமா நகர் என்று சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகரிலே கோயம்பேடு என்ற இந்த சிவத்தலமானது, இந்த தலத்திலே இறைவன் சிவனார் அருள்மிகு குசலவபுரீஸ்வர சுவாமி என்றும் குருங்காலீஸ்வர சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவியார் தர்மசம்பர்தனி என்று வடமொழியிலும் அறமலர்த்த நாயகி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார்கள். இருவரும் வடக்கு பார்த்த சந்நிதி ஆகும். கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை, வடக்கு பார்த்த சன்னதியும் இல்லை, மடக்கு போல லிங்கமும் இல்லை, குருங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை என்பது இந்த தலத்துக்கு உடைய தனி சிறப்பாகும். இரண்டாம் குலோத்துங்கன் அரசர் இத்தலத்துக்கு வரும்பொழுது இறைவனுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு அவருடைய தேரானது சிவலிங்கத்து மேலே ஏறி தேரானது நகரமாட்டேங்குது. ராஜா கீழே இறங்கி பார்த்தா சிவலிங்கம் இருக்குது. தேர் ஏறி குறுகி இருக்கிறதுனால குருங்காலீஸ்வரர் என்றும் ராமருடைய பிள்ளைகள் குசலவர்கள் தலத்திலே இறைவனாரை வழிபாடு செய்துள்ளார்கள். தகப்பனார் இறைவன் ராமன் என்று அறியாமல் அவரிடம் அஸ்வமேதையாக குதிரைக்காக போரிட்டு அதன் பிறகு தன்னுடைய தந்தை என்று உணர்ந்து தந்தையிடம் எதிர்த்த அந்த பாவம் நீங்குவதற்காக இத்தலத்திலே இறைவனாய் வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் இத்தலத்து இறைவன் குசலவபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தர்மத்தை காத்து வளர்த்து கொண்டிருக்கிறதுனாலே இறைவியார் இத்தலத்திலே தர்மசம்பர்தனி என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவனா சுயம்பு திருமேனி. குசலவர்கள் இத்தலத்திலே பிறந்து வளர்ந்து 3 குழந்தைகள். தகப்பனார் தான் ராமன் என்று அறியாமல் சீதா தேவியும் இங்கே தான் இருக்கிறாங்க. வால்மீகி மகரிஷி ஆசிரமம் இத்தலத்தில் இருக்கிறது. சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. லோகக்ஷேமத்துக்காக அஸ்வமேத யாகம் நடத்த ராமர் அயோத்தியாவில் அந்த யாக குதிரை இந்த பக்கமாக வரும்போது குசலவர்கள் இத்தலத்திலே கட்டி போடுறாங்க அந்த குதிரையை. ராமரிடம் அவர்களுக்கு ஒரு வருத்தம். ராமரை தரிசனம் செய்யும் போது அயோத்தியாவுக்கு செல்கிறார்கள். அங்கே ராமரை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியுது, சீதாதேவியை தரிசனம் செய்ய முடியல. சீதாதேவி இங்கே வால்மீகி ஆசிரமத்தில் இங்கே இருக்கிறாங்க. அம்மா தான் சீத்தன்னு தெரியாது அவங்களுக்கு. சீதாதேவியை தம்பதியோடு இல்லாமல் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம். அந்த ஊரில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறாங்க. ராமபிரான் தன் மனைவி சீதாதேவியை வனவாசத்தில் விட்டுடுறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. தன் மனைவியை இது மாதிரி வனத்தில் விட்டுட்டாரு அப்படின்னு அவங்க மேலே வருத்தம் கொண்டு அந்த வருத்தத்தின் காரணமாக அந்த குதிரை இங்கே அஸ்வமேதியாக குதிரை தலத்துக்கு வரும்போது கட்டி போட்டுடுறாங்க. ராமர் தேர்ந்து வரும்போது அப்பா பிள்ளைன்னு தெரியாமல் குதிரைக்காக போர் எடுக்கிறாங்க. போர் முடிகிற தருவானத்தில் தான் ஆஞ்சநேய பெருமான் நடுவில் வரும்போது இந்த தலத்தில் அந்த தகப்பனார் என்று உணர்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் என்று ராமபிரானுக்கு தெரிய வருகிறது. குடும்ப ஒற்றுமைகளுக்காக இத்தலம் மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. அப்பாவை எதிர்த்து அந்த பாவத்தை நீங்குவதற்காக இத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். அதனால் குசலவபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவனார் வடக்கு பார்த்து இருக்கிறதுனால இங்கே தனியாக வீரபத்திர சன்னதி தலத்தில் தனியாக இல்லை. ஏன்னா இறைவனாரே வீரபத்திர சுரூபன்றதுனால தனி வீரபத்திர சன்னதி கிடையாது. சிவமூர்த்தங்கள் சிவ அஷ்டாஷ்ட மூர்த்தங்களில் இத்தலம் ஏகப்பாத திருமூர்த்தி அப்படின்ற ஒரு மூர்த்தத்துக்கு உண்டான தலமாக சொல்லப்படுகிறது. கருவறையில் இறைவனார் ருத்ர ரூபமாக எழுந்தருளி இருக்க, கோஷ்டமூர்த்தியாக சுவாமிக்கு வலது பாகத்தில் பிரம்மாவும் சுவாமிக்கு இடது பாகத்தில் மகாவிஷ்ணுவும்
மத்தியத்தில் கருவறையில் இறைவனார் ருத்ர ரூபமாக எழுந்திருக்கிறதுனால இத்தலம் வந்து ஏகபாத திருமூர்த்தி தலமாக கருதப்படுகிறது. அருணகிரிநாத சுவாமிகள் இத்தலத்திலே முருகப்பெருமானை திருப்புகழ் பாடி வழங்கியுள்ளார். ஆதவிதை பாதமுலை மாதரடி ஆரம்பித்து கோஷை நிகழ் வாழ வரும் ஈசனடியார் நேசமுருகா அமரர் பெருமாளே அப்படின்னு இத்தலத்திலே முருகப்பெருமானை புகழ்ந்து திருப்புகழ் பாடி உள்ளார். அதில் இத்தலத்திற்கு கோஷை நகர் அப்படின்னு ஒரு பேரை சூட்டுறார். இத்தலத்துக்கு கோஷை நகர்னு ஒரு பேர். குஷம்ன்ற வார்த்தை கோஷம், தர்பை காடுகள் இத்தலத்திலே நிறைந்து இருப்பதனாலே, குஷங்கள் நிறைந்த காடு என்பதனாலே குஷாரண்யம் தர்பாரண்யம் அப்படின்லாம் அழைக்கப்பட்டு கோஷை நகர் என்று இன்றைய தினத்திலே அழைக்கப்படுகிறது. இங்கே பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரபேஸ்வர வழிபாடு மாலை 4:30 மணி அளவில் துவங்கி 6 மணி அளவில் நடைபெற்று வருகிறது. பிரதி ஞாயிற்றுக்கிழமையும் இத்தலத்திலே சரப வழிபாடு மிகவும் சிறப்பாக வழிபாடு உள்ளது. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இத்தலத்திலே கொடியேற்றத்துடன் தொடங்கி சித்ரா பௌர்ணமியை தீர்த்தவாரியாக கொண்டு பிரம்மோற்சவமானது நடைபெற்று வருகிறது. அன்றைய வகையிலே இன்றைய தினம் 4வது திருநாளாக நாகவாகனத்திலே எம்பெருமான் சந்திரசேகர பெருமான் குசலபுரீஸ்வர பெருமான் எழுந்தருளி திருவிதி விழா வந்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாளைய தினம் ரிஷப வாகனம் குருங்காலீஸ்வர பெருமான் விடையேற பெருங்காட்சி. பக்தர்கள் அனைவரும் நாளைய தினம் இரவு 7 மணி அளவில் வந்திருந்து ரிஷப வாகன சேவையை தரிசிக்குமாறு இத்தருணத்திலே உங்களை இதன் வாயில் மூலமாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் திருத்தேர் உற்சவமும் 10ஆம் திருநாளாக தீர்த்தவாரி உற்சவமும் அன்று இரவு 7 மணி அளவில் அருள்மிகு அறமலர்த்த நாயுடனாகிய குருங்காலீஸ்வர பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று புஷ்ப பல்லக்கானது மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவத்தை கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்திருக்கோயிலானது 2500 வருடங்களுக்கு முற்பட்டு இராமாயண வரலாற்று சிறப்புமிக்க தலமாக கருதப்படுகிறது. அனைத்து பக்த கோடியிலும் வந்திருந்து இத்திருத்தலத்தை தரிசித்து குடும்ப ஒற்றுமைக்கும் தர்ம அர்த்த காமிய மோட்ச என்ற இந்த புருஷார்த்தங்களை பெற்று எல்லாம் வல்ல அறமலர்த்த நாயுடனாகிய குருங்காலீஸ்வர பெருமானின் திருவருளைக்கு பாத்திரமாகும்படி இத்தருணத்திலே இந்த சேனலின் வாயு மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.